ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டியிலேருந்து 5 இயர் பிஏ எல்எல்பிக்கான கவுன்சிலிங் அப்படிங்கிற வந்து ஸ்டார்ட் பண்ணி போயிட்டு இருக்குது. இது வந்து செகண்ட் ரவுண்ட் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இப்போ காமனாக கேட்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு உண்டான டவுட்ஸ் என்ன அப்படின்னா, தேர்ட் ரவுண்ட் வந்து நடக்குமா அப்படிங்கிறத பற்றி ஷேர் பண்ணுங்க ப்ரோ. தேர்ட் ரவுண்ட் வந்து நடந்துச்சு அப்படின்னா அதுக்கு என்ன ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத கேட்டிருக்கீங்க. இதை பற்றி நம்ம அனலைஸ் பண்ண வரைக்கும் இருக்கக்கூடிய அப்டேட் பற்றி நம்ம டீட்டெயிலாக இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். கொஞ்சம் கம்மியான கட் ஆஃப் ரேஞ்ச் இருக்கக்கூடியவங்க இந்த வீடியோவை மஸ்ட்டாக நீங்கள் வந்து வாட்ச் பண்ணுங்கள். உங்களுக்கு ரொம்பவே பெனிஃபிட்டாக இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி பார்த்தா நம்ம சேனலில் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணியும் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பெல் பண்ணி கிளிக் பண்ணி ஆல்ங்கிறத எனபிள் பண்ணிச்சுக்கோங்க. நம்ம சேனல் வந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களோட மொபைல் நோட்டிஃபிகேஷன் வரும். ஈஸியாக நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். சரி, வாங்க இப்போ நம்ம டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, நம்ம தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டியை பொறுத்த வரைக்கும் 5 இயர் பிஏ எல்எல்பி அண்ட் 3 இயர் எல்எல்பி அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. இதில் 5 இயர் பிஏ எல்எல்பி 5 இயர் பிஏ எல்எல்பிக்கு வந்து 2400 சீட் வந்து நம்மளுக்கு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவைலபிளாக நம்மளுக்கு வந்து அவைலபிள் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த 2400 சீட்டில் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்கில் சீட்டு எல்லாமே ஃபில் ஆனதில் மீதி பேலன்ஸ் எவ்வளோ சீட் இருக்குது அப்படிங்கிறதான் நம்மளுக்கு வந்து செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்க்கு வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. காமனாக நீங்கள் நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இதில் இருக்கக்கூடிய லிஸ்ட்டை வந்து பார்த்துக்கோங்க. எந்தெந்த காலேஜில் வந்து எவ்வளோ இடஒதுக்கீடு அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்கன்னு நீங்கள் வந்து பார்த்துக்கணும். இதில் பிரைவேட் காலேஜில் சீட்ஸ் வந்து எவ்வளோ வந்து கவர்மெண்ட் கோட்டாக்கு வந்து கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதையும் நீங்கள் இந்த இடத்துல பார்த்துக்கலாம். இதை பார்த்ததுக்கப்புறம் செகண்ட் ரவுண்ட் கட் ஆஃப் நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. செகண்ட் ரவுண்ட் கட் ஆஃப் நேர் இருக்கக்கூடிய டேபை நம்ம கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணலாம். இந்த இடத்துல பாருங்க, ஒவ்வொரு கம்யூனிட்டி வைஸ் நம்மளுக்கு வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ இதில் வந்து தேர்ட் ரவுண்டு நம்மளுக்கு வந்து நடக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக என்னுடைய பாயிண்டில் தேர்ட் ரவுண்ட் அப்படிங்கிறது நடக்கும். ஸோ இதில் வந்து நீங்கள் பாயிண்ட்ல கம்மியாக இருக்கக்கூடியவங்க வேணா நீங்கள் வந்து வெயிட் பண்ணலாம். ஏன்னா மோஸ்ட்லி காமனாக ஸ்டூடெண்ட்ஸ் கேட்கறது வந்து ப்ரோ நாங்கள் வெயிட் பண்ணலாமா, இல்லை நாங்கள் வேற ஏதாவது வந்து படிக்கலாமா. காமனாக என்கிட்ட கேட்குறவங்க என்னுடைய லாங்கிறது என்னுடைய ட்ரீம் ப்ரோ, லா படிக்கிறது தான் என்னுடைய கனவாக இருக்குது, ஆனால் இப்படி மார்க் கம்மியாக இருந்தனால எனக்கு வந்து கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்கீங்க. ஸோ ரொம்ப கம்மியான கட் ஆஃப் இருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு அதர் சொல்யூஷன் அப்படிங்கிற இந்த வீடியோ நான் உங்களுக்கு வந்து கொடுக்க போகிறேன். அது உங்களுக்கு ஓகே அப்படின்னா நீங்கள் தாராளமாக இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். ரொம்ப கம்மியான கட் ஆஃப் ரேஞ்ச் வச்சிருக்கவங்க எல்எல்பி வந்து படிக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக கண்டிப்பாக இருக்குது. பட் அதுக்கு உண்டான ஒரு சொல்யூஷன் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் இருக்குது. வீடியோ எண்டு வரைக்கும் பாருங்கள். ஓகே, இப்போ இதில் வந்து செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்லேருந்து தேர்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்கான மார்க் எவ்வளோ ரெடியூஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னுடைய பாயிண்ட்டில் செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்ல காமனா சீட் எல்லாருமே ஃபில் பண்ணி விட்டுருவாங்க. இப்போ மீதி பேலன்ஸ் சீட் அந்த 2400 சீட்டுன்னு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, 5 இயர் பிஎல்எல்பிக்கு வந்து 2400 சீட் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இதில் காமனாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்கில் காமனான பீப்புள் நல்ல ஹை கட் ஆஃப் இருக்கக்கூடியவங்க வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்கில் சீட் செலக்ட் ஆகி இப்போ காலேஜில் வந்து ரெகுலராக போயிட்டு இருக்காங்க. மீதி இருக்கக்கூடிய சீட் வேகன்சியை தான் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. அப்போ இந்த செகண்ட் ரவுண்டில் வந்து கிட்டத்தட்ட நேற்று மட்டுமே ஏகப்பட்ட பேருக்கு வந்து மெயில் வந்து ரிசீவ் ஆயிருக்கு. பட் மெயில் ரிசீவ் ஆனவங்க எல்லாருக்கும் வந்து சீட் கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா அதுவும் வந்து கிடையாது. அந்த கட் ஆஃப் ரேஞ்சுக்குள்ள அவங்களுக்கு வந்து இருக்காங்க. அப்படி இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பிசி கேட்டகரி எடுத்துக்கிறோமே, 87% கிட்டத்தட்ட வந்து ஒரு 100 பேர் இருப்பாங்க. அதே மாதிரி இப்போ பிசிஎம்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த 87 மார்க் வச்சுக்கிட்டு கிட்டத்தட்ட 100 பேர், 150 பேர், 200 பேர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இருப்பாங்க. அப்போ அவங்க எல்லாருமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த ரேஞ்சில் இருக்கக்கூடியவங்களுக்கு சீட் வந்து முதல்ல வந்து செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்ல காமனா சீட் வந்து கவர்மெண்ட் சீட் எல்லாமே ஃபில் ஆயிரும். தேர்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்ல வந்து கவர்மெண்ட் சீட் கிடைக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த பாயிண்ட்ல நீங்க கொஞ்சம் மிஸ் மேட்ச் ஆகுது. ஒரு பாயிண்ட்ல எனக்கு வந்து போச்சு ப்ரோ. நிறைய பேர் அப்படிதான் என்கிட்ட சொல்லிட்டு இருக்கீங்க. ப்ரோ எனக்கு வந்து ஒரு 10 டாட் 10 பாயிண்ட் எனக்கு வந்து கம்மியா இருக்கு. அப்படி இருந்தா எனக்கு செகண்ட் ரவுண்ட்ல சீட் கிடைக்குமான்னு கேட்டீங்கன்னா அப்படி கிடையாது. இந்த வெயிட்டிங் லிஸ்ட்ல பாத்துக்கோங்க. இந்த வெயிட்டிங் லிஸ்ட்டுக்கு கம்மியா உங்களுக்கு மார்க் இருக்கு அப்படின்னா செகண்ட் ரவுண்ட்ல சீட் கிடைக்காது. தேர்ட் ரவுண்ட்ல தான் வரும். இந்த பாயிண்ட்ல நீங்க கொஞ்சம் கம்மியா இருக்கு மார்க், பாயிண்ட்ல ஒரு 1 பாயிண்ட் இல்ல 0.5 பாயிண்ட் உங்களுக்கு வந்து கம்மியா இருக்கு அப்படின்னா நீங்க வெயிட் பண்ணலாம் தேர்ட் ரவுண்டுக்கு. இல்ல ப்ரோ எனக்கு ஒரு 10 மார்க் 5 மார்க்லாம் எனக்கு வந்து வேரியஸ் ஆகுது அப்படின்னா நீங்க வந்து தேர்ட் ரவுண்டுக்கு உங்களுக்கு வெயிட் பண்றதுக்கான பாசிபிலிட்டி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மி தான். பட் உங்களுக்கு பிரைவேட் காலேஜில் தான் நீங்க வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா கட் ஆஃப் மார்க் வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கக்கூடியவங்க நீங்க டைரக்டா பிரைவேட் காலேஜில் போயிட்டு ஸ்பாட் வந்து அட்மிஷன் போடலாம். அதுவே மேனேஜ்மெண்ட் கோட்டால நம்ம தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டால ஜாயின் பண்ணோம் அப்படின்னா இப்பெல்லாம் சீட் எல்லாமே கொஞ்சம் காமனாக ஃபில் ஆயிருக்கும். ஒரு சில காலேஜில் வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வந்து வைக்கிறாங்க. என்ன நான் விசாரிச்ச வரைக்கும் பிரைவேட் காலேஜில் அது எல்லா காலேஜும் கிடையாது. ஒரு சில காலேஜஸ் வந்து என்ட்ரன்ஸ் டெஸ்ட்டை கிளியர் பண்ணவங்களுக்கு தான் சீட் வந்து கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம தமிழ்நாட்டில் டொனேஷனோட தான் நீங்கள் வந்து பண்ண முடியும் அப்படிங்கிற நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் தமிழ்நாட்டில் வித்தவுட் டொனேஷனில் பண்ணணும் அப்படின்னா ஸ்ரீனிவாசன் யூனிவர்சிட்டி ஒன்று இருக்குது. அதில் தான் அது டொனேஷன் இல்லாமல் பண்ணுறதா சொல்லியிருந்தாங்க. பட் அது வந்து ஹானஸ் கோர்ஸ் தான் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. 5 இயர் பிஎல்எல்பிக்கும் ஹானஸ் 3 இயர் எல்எல்பிக்கும் ஹானஸ் அப்படிங்கிற கோர்சஸ் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. இல்லை ப்ரோ இதெல்லாமே வந்து நீங்கள் சொல்கிறது கரெக்ட். பட் தேர்ட் ரவுண்ட் வந்து நடக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னுடைய பாயிண்ட்ல வந்து தேர்ட் ரவுண்ட் வந்து நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டி அப்படிங்கிறது வந்து அதிகமாக இருக்குது. அதான் சொல்கிறேன் இல்லையா, அந்த பாயிண்ட்ல கம்மியாக இருக்கக்கூடியவங்களுக்கு தான் தேர்ட் ரவுண்டில் சீட் கிடைக்கும். ரொம்ப ஒரு 5 மார்க்கு 7 மார்க்லாம் எனக்கு வந்து கம்மியாக ரெடியூஸ் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா ரெடியூஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மி.
தேர்ட் ரவுண்ட் நடந்தாலும் உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா பிரைவேட் காலேஜ் தான், அதாவது மாப் கவுன்சிலிங் சொல்லுவாங்க, பிரைவேட் காலேஜில் தான் உங்களுக்கு வந்து சீட் கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு. இல்லை ப்ரோ நீங்கள் சொல்கிற எல்லாமே கரெக்டு, என்னுடைய மார்க் வந்து ஒரு 5 மார்க் இல்லை 7 மார்க்லாம் ரெடியூஸ் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டி இல்லை. இப்போ எக்ஸாம்பிளுக்கும் நீங்கள் வந்து ஒரு 70 ஒரு 75லேருந்து 70, அந்த 75க்கு கம்மியாக நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு இப்போ உங்களுக்கு என்ன பண்ண மாட்டாங்கன்னா, கவர்மெண்ட்ல உங்களுக்கு வந்து சீட் கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மி. அதிகம் 100% நான் சொல்லலாமே. ஒவ்வொரு வீடியோல நான் வந்து இதுல எல்லாம் எல்லாத்தையுமே நான் ஓப்பனா தான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். ஏன்னா இந்த இடத்துல வந்து மறைச்சு பேசுறதுக்கு எதுவுமே கிடையாது. நான் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்கள இன்னமும் வந்து வெயிட் பண்ணி 1 இயர் வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நான் என்ன பண்றேன்னா, இருக்கக்கூடிய விஷயத்த ஓப்பனா உங்களுக்கு ஷேர் பண்ணிடுறேன். எவ்ரி இயர் வந்து இதுதான் மேட்டர் நடக்குது. இந்த விஷயம் இப்படி இருக்கு அப்படிங்கிறத நான் வந்து கிளியர் கட்டா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அதை பார்த்து நீங்க வந்து புரிஞ்சுக்கிருவீங்க அப்படிங்கிறதுக்காக தான். சரிங்களா? ஓகே ப்ரோ. இப்ப நான் வந்து என்ன பண்ணணும்? நெக்ஸ்ட் அடுத்த கட்டத்துக்கு நீங்க அந்த சொல்யூஷன் சொல்லியிருந்தீங்கன்னு சொல்லியிருந்தீங்க இல்லையா? அதுக்கு ஒரு ஆப்ஷன் குடுத்துருந்தீங்க. அது என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க 75க்கு கம்மியா மார்க் இருக்கீங்க அப்படின்னா, நீங்க என்ன இல்ல இதுல இருந்து நீங்க என்ன பண்ணுங்க, பாயிண்ட்ல கம்மியா இருக்கு அப்படின்னா நீங்க வெயிட் பண்ணுங்க. அத விடயும் கம்மியா இருக்கு அப்படின்னா, நீங்க தாராளமா என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம தமிழ்நாட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய கர்நாடகா ஸ்டேட் லா யூனிவர்சிட்டி, அதான் இப்ப காமனா ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே என்ன பண்றாங்கன்னா, தமிழ்நாட்டுல கஷ்டப்பட்டு வெயிட் பண்ணி பாக்குறாங்க. அவங்களால முடியல. விட்டுருங்கடா, ஆள விட்டுருங்கடா அப்படிங்கிற மாதிரி அவங்களாம் தமிழ்நாடு விட்டுட்டு அதர் ஸ்டேட்ல போயிட்டு என்ன பண்றாங்க அப்படின்னா, நம்ம சப்ஸ்கிரைபர் நிறைய பேரே வந்து பாத்தீங்கன்னா கர்நாடகா ஸ்டேட் லா யூனிவர்சிட்டியில போயிட்டு படிச்சிட்டு இருக்காங்க. இந்த யூனிவர்சிட்டிக்கு கீழே கிட்டத்தட்ட 115 அஃபிலியேட்டட் லா காலேஜஸ் அப்படிங்கிறது அவைலபிளா இருக்கு. ஸோ நீங்க காலேஜ்ல ஜாயின் பண்ணணும் அப்படின்னா டைரக்டா போயிட்டு நீங்க என்ன பண்ண முடியாது அப்படின்னா ஜாயின் பண்ண முடியாது. ஏன்னா உங்களுக்கு நீங்க அதர் ஸ்டேட்ல இருந்து வர போறோம் அப்படின்னா கண்டிப்பா நம்மளுக்கு கட் ஆஃப் மார்க்கும் பார்ப்பாங்க. நம்மளுக்கு வந்து என்ட்ரன்ஸ் டெஸ்ட் அப்படிங்கிறது எல்லாமே வந்து உங்களுக்கு இருக்கும். சரிங்களா? இதுல கிட்டத்தட்ட வந்து உங்களுக்கு என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா 115 அஃபிலியேட்டட் லா காலேஜ் வந்து கர்நாடகா ஸ்டேட் லா யூனிவர்சிட்டிக்கு கீழே வந்து ரன் ஆகுது. சரிங்களா? அப்போ அந்த அளவுக்கு காலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா சீட் அப்படிங்கிறது இடஒதுக்கீடு வந்து கொடுத்துருப்பாங்க. நீங்க பிரைவேட்ல போயிட்டு ஜாயின் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி காலேஜஸ்ல வந்து உங்களுக்கு ஃபீஸ் அப்படிங்கிறத பார்க்கும்போது நம்ம நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் போய் படிச்சுட்டு இருக்கிறது நான் அனலைஸ் பண்ண வரைக்கும் மினிமம் குறைஞ்சபட்சம் 35,000 5 இயர் பிஎல்க்குள்ள 35 40,000 ரூபாயில இருந்து உங்களுக்கு வந்து ஸ்டார்ட் ஆகுது. 3 இயர் எல்எல்பிக்கு வந்து 45,000 ஃபீஸ் அப்படிங்கறத உங்களுக்கு வந்து ஸ்டார்ட் பண்றாங்க. இது ஒவ்வொரு காலேஜை பொறுத்து உங்களுக்கு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் அப்படிங்கிறது மாறும். உங்களுக்கு டியூஷன் ஃபீஸ், செமஸ்டர் ஃபீஸ் எல்லாமே சேர்த்து உங்களுக்கு என்ன பண்றாங்க அப்படின்னா 40,000 45,000 வந்து பெர் இயருக்கு உங்களுக்கு வந்து ஸ்டார்ட் ஆகுது. இது தமிழ்நாட்டில் நீங்க வந்து பிரைவேட் காலேஜ்ல லாக்கு போயிட்டு நீங்க ஜாயின் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா 87K, அதாவது ஒரு வருஷத்துக்கு அட்மிஷன் சாரி அந்த கோர்ஸ் ஃபீஸ் மட்டுமே உங்களுக்கு வந்து 87,000 ரூபாய் சம்திங் உங்களுக்கு சொல்லுவாங்க. பிளஸ் வந்து உங்களுக்கு டொனேஷன் ஃபீஸோட சேர்த்து 1,50,000 லட்ச ரூபாய் வரைக்கும் நீங்க அந்த ஒரு இயருக்கு ஸ்பெண்ட் பண்ணாதான் நீங்க தமிழ்நாட்டுல வந்து லா வந்து படிக்க முடியும். இது வந்து டொனேஷன் ஃபீஸோட தான் வந்து கேக்குறாங்க காமனா. நம்ம சேலம் சென்ட்ரல் லா காலேஜ்லாம் டொனேஷன் இல்லாம நம்ம உள்ள வந்து என்ட்ரி ஆக முடியாது. இல்ல ப்ரோ எனக்கு வித்தவுட் டொனேஷனா எனக்கு வந்து காலேஜ் பெட்டரா வந்து இருந்தா நல்லா இருக்கும், நான் பிரைவேட்ல ஜாயின் பண்ணாலும் ஓகே அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க, கர்நாடகா ஸ்டேட் இருக்குது, ஆந்திர பிரதேஷ்ல ஸ்டேட் இருக்குது, இந்த மாதிரி மணிப்பூர் ஸ்டேட், இந்த மாதிரி அதர் ஸ்டேட்ல நமக்கு என்ன பண்றாங்க அப்படின்னா 3 இயர் எல்எல்பி, பிஏ எல்எல்பி, பிஎல்பி ஹார்னஸ்ங்கிற கோர்சஸ்லாம் வந்து ஆஃபர் பண்றாங்க. உங்களுக்கு லா படிக்கணும் ஒரு கனவுல இருக்கீங்க, என்னுடைய பாயிண்ட் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு நான் ரெடியா இருக்கிறேன். ஏன்னா போன வருஷம் இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கட் ஆஃப் ரேஞ்ச் ரொம்ப கம்மியா இருந்து 1 இயரே வேஸ்ட் ஆகும் ப்ரோ அப்படின்னு நிறைய பேர் ஃபீல் பண்ணிட்டு இருக்கக்கூடிய தருணத்துல நம்ம இந்த மாதிரி பிரைவேட் காலேஜில் போயிட்டு நம்ம என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஜாயின் பண்ணி விட்டோம். அதே மாதிரி இந்த வருஷம் உங்களுக்கு வந்து பிரைவேட் காலேஜ் வந்து உங்களுக்கு அதர் ஸ்டேட்ல தேவைப்படுது அப்படின்னா நீங்க எங்களை வந்து கான்டாக்ட் பண்ணலாம். நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா இதுக்காகவே ஸ்டூடெண்ட்ஸ் அதிகமான ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேட்கறதுனால கீழே வந்து கூகுள் ஃபார்ம் லிங்க் கொடுத்துருக்கேன். உங்க பேரு, உங்க மொபைல் நம்பரு, நீங்க என்ன படிச்சிருக்கீங்க, உங்களுக்கு என்ன கோர்ஸ் வந்து தேவைப்படுது அப்படிங்கறத நீங்க மேனுவலா நீங்க வந்து அனலைஸ் பண்ணுங்க. கண்டிப்பா என் சைட்ல இருந்து உங்களுக்கு நாங்க என்ன பண்ணுவோம்னா கால் பண்ணி எந்தெந்த காலேஜ் எல்லாம் அவைலபிளா இன்னும் சீட் வேகன்சி இருக்கு அப்படிங்கிற பார்த்துட்டு அதுக்கான ப்ராசஸ் நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம்னா ப்ரொசீட் பண்ணுவோம். இது வந்து உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்க வந்து தாராளமா நீங்க வந்து ஷேர் பண்ணலாம். ஏன்னா காமனா ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் எல்எல்பி அப்படிங்கிறது வந்து ரொம்ப காம்படிஷன் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக போயிடுச்சு. உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா பிரைவேட்ல படிக்கிறதுக்கு ரெடியா இருக்கக்கூடியவங்க இதை வந்து ட்ரை பண்ணுங்க. இதை தாண்டி வேற சொல்யூஷன் இருக்கான்னு கேட்டீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு வேற சொல்யூஷன் அப்படிங்கிறது கிடையாது. ஏன்னா லா டிகிரியை பொறுத்த வரைக்கும் காம்படிஷன் எந்த அளவுக்கு அதிகமா இருக்கும் அந்த அளவுக்கு கட் ஆஃபும் நம்மளுக்கு வந்து அதிகரிக்க தான் செய்யும். லோ கட் ஆஃப்ல இருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு சொல்யூஷன் அப்படிங்கிறது இது தவிர வேற ஒன்றும் இல்லை. சரிங்களா? வேற ஏதாவது உங்களுக்கு வந்து டவுட்ஸ் தேவைப்படுது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. இல்ல பெர்சனலா இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாச்சும் வந்து டவுட்ஸ் பெர்சனலா எனக்கு டிஎம் பண்ணி கேட்கணும் அப்படின்னா கூட இன்ஸ்டாகிராம் லிங்க் கொடுத்துருக்கேன், அங்க போயிட்டு நீங்க என்ன பண்ணலாம்னா டீடைல் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நம்ம நெக்ஸ்ட் அப்டேட்ல மீட் பண்ணுவோம். தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட், காட் பிளஸ் யூ.